அனைவருக்கும் வணக்கம். இறைவனை வேண்டி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு தேவை. சில எபிசோடுகளாக இறைவனை வேண்டி இறை அருளால் என சில குறிப்புகளை சேர்க்க காரணம், நமது மூதாதையர் எந்த ஒரு பாடலோ கவிதையோ குறிப்போ எழுத ஆரம்பிக்கும் போதும் இறைவனை எண்ணி 2 வரிகளோ 4 வரிகளோ எழுதிய பின்தான் ஒரு அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அகத்தியர் முதல் நமது பாரதியார் வரை பல பெரியோர்கள் இதுபோன்ற அத்தியாயத்தை தொடக்கத்தில் இறைவனுக்கென ஒரு பதிவை குறிப்பிட்டு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். பல வகைகளிலும் நமது முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என நாம் கூறுகிறோம். விவேகானந்தர் கூறுகிறார், நமது முன்னோர்களின் வாக்கு, பண்பாடு, நமது கலாச்சாரமே நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை. இவற்றின் கருத்துக்களை பின்பற்றினாலே நாம் அறிவுத்திறன் பெற்று பெருகும் என்கிறார். இதற்கும் நம்மிடம் பலர் உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களின் பாதையை பின்பற்ற வேண்டிய தேவை நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கையின் பேரிலேயே இந்த முயற்சி. இனி நமது தேவை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால், மனிதனின் அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம். இது மனித இனத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்தும். புழு, பூச்சி அவை எதிரிடமிருந்து பாதுகாத்து கொள்ள நமக்கு உடையை போல இறைவனே அவற்றுக்கு கலர் சிறப்பு உறுப்பாக பல உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். எதிரி அருகில் வரும்போது தன்னை காத்துக்கொள்ள உடலில் ஒரு உணர்வு ஏற்படும் வகையிலும், தாவரங்களுக்கு இலைகள், பட்டை, தோல் என்ற வகையிலும் உடை போன்ற அமைப்பை அவைகளுக்கு அமைத்து வைத்திருக்கிறார் அல்லவா? அடுத்து உணவு. புழு, பூச்சி, பறவை, விலங்கு, மனிதன், இதுவும் தாவர வகைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றை உண்டு ஒன்று வாழும் சீரியல் வரிசையில் அமைத்திருக்கிறார். ஆகவே அடிப்படை தேவைகளுக்கு நாம் முயற்சித்து சம்பாதித்து வாழ்வது சராசரி வாழ்க்கை. ஆனால் தேவை என்பது அதை நோக்கி நாம் சென்றால் அதுவே சிரமத்தை ஏற்படுத்தும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது போல், போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தேவையை நோக்கி ஓட தேவை இருக்காது. சற்று யோசித்தால், வீட்டின் தேவைக்கு சாமான்கள் இருக்கும்போது அதை சுத்தம் செய்வது எளிது. அதே அதிகப்படியானால் வைக்க இடம் வேண்டும். அடைத்து வைத்தால் குப்பை சேரும். அதை சுத்தம் செய்து எடுத்து வைப்பது அதிகப்படியான வேலை. அடுத்து ஃபர்னிச்சர் என்று எல்லா அறையிலும் ஃபர்னிச்சர், பீரோ என்று வைத்துக்கொண்டே போனால் நமது காலை நீட்டி உட்காரக்கூட வீட்டில் இடம் இருக்காது. அடுத்து ட்ரெஸ். எடுத்து பீரோவில் அடுக்கி வைத்தால் அதிகமாக துணிகள் பீரோவின் அடுக்க முடியாமல் நழுவி கீழே விடும். அதிலும் அதிகப்படியான இருந்தால் கஷ்டம் நமக்குத்தான் சுத்தம் செய்வதில். பூச்சிகள் அண்டும். விலை உயர்ந்த பொருள்களையும் 1-2 நிறுத்தினால் கடன் இல்லை, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இல்லை. இது பத்தாது, வேண்டும் என்ற சிந்தனை வராது. நம்மிடம் இருப்பது நாம் அனுபவிக்கத்தான். நம்மிடம் இவ்வளவு இருக்கு என்று அடுத்தவரிடம் காட்டுவதற்காக அல்ல. கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி என்கிறார். அன்றே சொல்லியிருக்கிறார் பெரியோர்கள், ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டு என்று. அளவில்லாமல் கொட்டுவதால் தான் சுற்றுச்சூழலில் பாதிப்பு ஏற்படுகிறது. சரி, இதையே வைத்துக்கொண்டே அதையே உபயோகித்தால் அலுப்பாக இருக்காதா என்று கேள்விக்கு, இருப்பதை 2 வகை 3 வகையாக பிரித்து சில நாட்களுக்கு இது, பிறகு அடுத்த செட்டை எடுத்து சில நாள் உபயோகித்து முதல் செட்டுக்கு ஓய்வு கொடுத்து உபயோகித்தால் நமக்கும் புதிதாக உபயோகிப்பது போல் இருக்கும். எனது அன்னையார் அப்படிதான் பொருட்களை வரிசைப்படுத்தி வைத்திருப்பார். அல்லது பழையதை யாருக்கேனும் கொடுத்துவிட்டு புதியதை வாங்கலாம். அப்போது இடம் சேவ் ஆகும் அல்லவா? தேவைக்கு ஏற்றதை புரிந்து வாங்கினால் நமக்கு சிக்கனம் என்ற பழக்கமும் வரும். பொருட்கள் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவை எது? கல்வி மிகவும் அவசியம். அதுபோல் சிந்தித்து தேவை எது என்பதை நம்மை நாமே நம் மனதால் யோசிக்க வைத்து அதற்கேற்ப தேடுதல் இருந்தால் வாழ்வு இன்பமாக இருக்கும். தேவை அறிந்து தேடுதலை செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.